இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாற்றங்கால்களில் கொடுவா மீன் குஞ்சுகள் வளர்ப்பு குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன் வளர்ப்பு துறையின் உதவி பேராசிரியர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்கள் தரும் தகவல்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முகமது ஃபைசுல்லா. நான் உதவி பேராசிரியராக நீர்வாழ் உயிரின வளர்ப்புத்துறையின் இருக்கிறேன். டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைஞாயிறு. நான் இப்போ பார்த்தோன்னா நாற்றங்காலில் கொடுவா மீன் குஞ்சு வளர்ப்பு பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நாற்றங்கால் குழான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நாற்றங்கால் குழானா பொதுவாக நர்சரி பாடுன்னு சொல்லுவாங்க. நர்சரி பாடுன்னு பொதுவாக பார்த்தோன்னா சிறு நுண்குஞ்சிலிருந்து விரலைகள் சைஸ் வரைக்கும் வளர்க்குறது தான் அந்த பொதுவாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கொடுவா மீன் பார்த்தோன்னா மீன் குஞ்சு பொறிப்பக்கத்துலேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம். 2 சென்டிமீட்டரோ 3 சென்டிமீட்டர் வாங்கிட்டு கரெக்டாக ஒரு 60 நாளில் வச்சு வளர்க்குறோம். அந்த 60 நாள் பார்த்தோன்னா நம்ம தயாரிக்கப்பட்ட உணவு போடுறோம், இல்லைனா வெளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த உணவு போட்டு கரெக்டாக ஒரு 60 நாளுக்கு வளர்க்குற போது அப்போ சைஸ் பார்த்தோன்னா ஒரு 8 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்ந்துடும். அது வரைக்கும் வளர்க்குறது தான் நாற்றாங்கால் குளம்னு சொல்கிறோம். இந்த நாற்றாங்காலம் குளம் பொதுவாக ஃபஸ்ட்டு எஃப்ஆர்பி தொட்டியில் வளர்க்கலாம், சிறிய குளத்தில் வளர்க்கலாம், சிமெண்ட் தொட்டியில் வளர்க்கலாம், அல்லது இது வலைக்கூண்டுகளையும் வளர்க்கலாம். இது பொதுவாக 4 முறைகளை நாற்றாங்காலில் நம்ம கொடுவா மீன் குஞ்சு வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கொடுவா மீன் குஞ்சுனா ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம பார்த்துப்போம். பொதுவாக கொடுவா மீன் குஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா யூரிஹாலின் ஸ்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. யூரிஹாலின் ஸ்பீஸ்னால் வைட் ரேஞ்ச் ஆஃப் சலினிட்டி. இது எந்த உப்புலையும் வளரும். பொதுவாக பார்த்தோன்னா கடல் தண்ணியில் வளரும், 30 பிபிடி வளரும், 25 இல்லை 30 பிபிடியில் உவர்நீரில் வளரும். நான் நன்னீரில் பார்த்தோன்னா 1 பிபிடி 0 பிபிடிலேருந்து ஒரு 5 பிபிடி வரைக்கும் நல்லா வளரும். இது 3 தண்ணியில் வளரக்கூடியது. அதுதான் யூரிஹாலின் ஸ்பீசி வைட் ரேஞ்ச் ஆஃப் சலினிட்டி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா புரோட்டாண்டர்ஸ் ஹெர்மோப்ரோடைட்ஸ் சொல்லுவாங்க. இந்த சீபாஸ் பொறுத்த வரைக்கும் புரோட்டாண்டர்ஸ் ஹெர்மோப்ரோடைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டாண்டர்ஸ் ஹெர்மோப்ரோடைட்ஸ்னா எப்படின்னா எப்பயுமே மேல் ஃபீமேலாக மாறும் தன்மை உடையது. இந்த கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் மேலிருந்து ஃபீமேலாக மாறும் தன்மை உடையது. இந்த கொடுவா மீன் பார்த்தா பொதுவாக மேல் பார்த்தோன்னா 3 கிலோக்கு உள்ளே இருந்தால் ஒரு மேலாக இருக்கும், 3 கிலோக்கு மேலே இருந்தால் அது ஃபீமேலாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கூண்டுகளில் எப்படி நம்ம கொடுவா மீன் குஞ்சு வளர்க்குறோன்னா பொதுவாக கூண்டுகள் என்ன பொதுவாக பார்த்தோன்னா நைலான் வலைகள் எப்படி வளர்க்குறோன்னா ஃபஸ்ட்டு பெரிய குளத்தில் பார்த்தோன்னா நைலான் குளத்தை அமைச்சு அதில் பார்த்தோன்னா பொறிவத்திலேருந்து வாங்கக்கூடிய ஒரு குஞ்சு மீன்கள் இருக்குல்ல, கொடுவா மீன் குஞ்சு பார்த்தோன்னா எப்பயுமே 2 சென்டிமீட்டர் வாங்கும். 2 சென்டிமீட்டர் முன்னாடி வாங்குறதுனா என்னென்னா அந்த மீன் குஞ்சு பார்த்தோன்னா எப்பயுமே உயிர் உணவு தான் சாப்பிடக்கூடியது. அது எப்போ கன்வெர்ட் ஆகும்னா 2 சென்டிமீட்டருக்கு மேலே 3 சென்டிமீட்டர் வாங்கும்போதுன்னா அந்த ஃபீடு பார்த்தோன்னா லைஃப் ஃபீடுலேருந்து வீனிங் ஃபீடு கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்தமாதிரி ஸ்டேஜ் மீன் குஞ்சு வாங்கிட்டு நம்ம நைலான் வலையில் ஸ்டாக் பண்ணி நம்ம கரெக்டாக ஒரு 60 நாளில் வளர்க்குறோம். அந்த 60 நாளில் வளர்க்கும் போது கரெக்டாக 8லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்க்கும் போது நம்மளுக்கு அதிக லாபம் வருது. இப்போ பார்த்தோன்னா அந்த நுண்குஞ்சுகளுக்கு எந்தெந்த உணவு கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வாங்கிட்டு ஸ்டாக் பண்ணும்போது அதுக்கு உணவு பார்த்தோன்னா 0.8 mm உணவு சொல்லுவாங்க. அந்த உணவு பார்த்தோன்னா ப்ரோட்டீன் பார்த்தோன்னா 54% ப்ரோட்டீன் இருக்கும். அந்த உணவு நம்ம கொடுக்கும். அந்த உணவு பார்த்தோன்னா ஸ்லோ ஸ்விங்கிங் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. ஸ்லோனா அப்படியே ஃபீடு உணவு நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபீடு ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக கீழே சிங்க் ஆகாது, உடனே சிங்க் ஆகாது, பொறுமையாக சிங்க் ஆகும். ஸோ அந்தமாரி ஃபீடு நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ஃபீடு எவ்வளோ நாள் வரைக்கும் கொடுக்கணும், அந்த மீன் 2 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா 6 சென்டிமீட்டர் வளர்ந்த உடனே அந்த மீன் குஞ்சுக்கு திரும்பி பார்த்தோன்னா வேறு ஃபீடு மாற்றணும். அதுக்கு பார்த்தோன்னா 1.2 mm ஃபீடு கொடுக்கணும். அதுக்கு ப்ரோட்டீன் பார்த்தோன்னா 45% ப்ரோட்டீன் கொடுக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் அது எவ்வளோ நாளைக்கு 5 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம அந்த ஃபீடாக கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது முக்கியமானது. கொடுவா மீன்கள் முக்கியமானது பார்த்தோன்னா கேனபாலிசம் நேச்சுரலாக பார்த்தோன்னா அதோடைய குஞ்சு அதுவே சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையது. அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம சைஸை நம்ம கூண்டுலையோ குளத்தில் வளர்க்கும் போது அந்த சைஸ் வரையாக நாங்கள் தரம் பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு குளத்தில் நம்ம மீன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 2 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு சில மீன் 3 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்குன்னா சைஸ் வேரியேஷன் இருக்கும்போது இமீடியட்டாக ஒரு வாரத்திலே நம்ம அந்த சைஸ் வரையும் நம்ம பிரிக்கிறோம். தரம் பிரித்து இல்லை நான் என்ன பண்ணுறேன், தரம் பிரிக்காட்டி என்ன பண்ணால் அதோட 3 சென்டிமீட்டர் இருக்குல்ல, 3 சென்டிமீட்டர் 2 நிமிஷம் அடித்து சாப்பிட்றோம். ஸோ அதனால் பார்த்தோன்னா வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக தரம் பிரித்துடணும். தரம் பிரித்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு குளத்தில் 1000 மீன் ஸ்டாக் பண்ணியிருக்கீங்கன்னா இருப்பு செஞ்சுருக்கேன்னா அந்த 1000 மீனை நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தரம் பிரிக்கலன்னா என்ன பண்ணால்
அதோடைய குஞ்சு அதுவே சாப்பிட்டு பழக்கக்கூடியதுனால தரம் பிரிக்கணும்னா என்னென்னா ஒன்று அடி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். சில நாளுக்கு லாஸ்ட்டாக வந்து பெரிய லாஸாக வந்துடும். அதனால் கொடுவா மீன் குஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வாரத்துக்கு வரும்போது தரம் பிரித்தல் முக்கியம் அவசியம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா குளத்தில் வந்து வளர்க்குறோம். சிறு குளக்கணும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 200லேருந்து ஒரு 500 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு குளத்தில் வளர்க்குறோன்னா அந்த குளத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த நம்ம வந்து அந்த குளத்தில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நீரில் வந்து பார்த்தோன்னா ஆர்டிமியா, டேஃபினியா, மொயினா, ஸோ இந்தமாரி வந்து பார்த்தோன்னா உயிர் உணவை நம்ம வந்து தயார் பண்ணணும். தயார் பண்ணதுக்கு எப்படின்னா நம்ம வந்து கவுடங்கு ஆட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து உயிர் உணவு நம்ம வந்து வளர்ந்துரும். இல்லைன்னா அந்த யூரியா, பொட்டாஸ், டிபிள்ஸ் பாஸ்பேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆட் பண்ணணும்னா அதெல்லாம் வேதியியல் ரசாயன உரங்கள் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி உயிர் உணவுகள் வளர்ந்துடும். உயிர் உணவு வளர்ந்த உடனே நம்ம கொடுவா மீன் நுண்குஞ்சிலேருந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். ஸ்டாக் பண்ணும்போது கரெக்டாக வந்து 2 சென்டிமீட்டரில் ஒரு 3 சென்டிமீட்டர் ஸ்டாக் பண்ணுறது நல்லது. அதுக்கு முன்னாடி ஸ்டாக் பண்ணால் இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது குஞ்சு அதுவே அது வந்து வீனிங் ஸ்டேஜ் அடையாமல் இருக்கும். அதனால் வீனிங் ஸ்டேஜ் அடைஞ்சது மாரி நம்ம ஸ்டாக் பண்ணுறது பெட்ரு. நம்ம நூன் குஞ்சு வாங்கி ஸ்டாக் பண்ணுறோம்னா கரெக்டாக ஒரு 60 நாளில் வந்து பார்த்தோன்னா 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் வளர்ந்துருது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா 200லேருந்து 500 சதுர மீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு 50லேருந்து 60 நுண்குஞ்சுகளை இருப்பு செய்யலாம். நுண்குஞ்சு இருப்பு செய்வது நல்லது. ஓகேங்களா. இதே மாதிரி கரெக்டாக வந்து உணவு மேலாண்மை, நீர்த்தள மேலாண்மை கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து பாதுகாத்துனா கரெக்டாக நுண்குஞ்சுக்கு கரெக்டாக வளரும். உங்களுக்கு உயிர்ப்பிழைப்பு திறன் நல்லா கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா வலைக்கூண்டுகள் எப்படி வளர்க்குறேன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய பரப்புள்ள ஒரு நீர் பரப்பில் வந்து நைலான் வலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நைலான் வலையில் 4 பக்கங்களில் நல்லா மூங்கி குச்சி அடித்து அது நல்லா ஃபுல்லாக வலையை கட்டி அதில் வந்து பார்த்தோன்னா அந்த வலைக்கு வந்து ஒரு ஆழம் வந்து பார்த்தோன்னா 1 மீட்டர் இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து அந்த ஆழம் 1 மீட்டர் இருக்கணும். அது கண்ணி அளவு வந்து பார்த்தோன்னா ஒரு 1 mm இல்லை 1.5 mm சைஸில் வந்து இருந்தால் நல்லது. ஏன்னா நம்ம வந்து கண்ணி எதுக்கு வைக்கிறோன்னா அந்த குளத்தில் உள்ள நீர் வந்து உள்ளே பூந்து வெளியே வர மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம போடக்கூடிய ஃபீடு அதோடைய ஃபிஷ்ஷோடைய வேஸ்ட்லாம் வந்து அங்கேயே அந்த ஹாப்பாலே அடைஞ்சிரும். அதனால் என்ன பண்ணால் அம்மோனியா லெவல் அதிகமாகிடும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீர் வந்து உள்ளே பூந்து பண்ணுற மாரி இருந்தால் அந்த ஹாப்பா வைக்கிறது நல்லது. அந்த மாதிரி வச்ச உடனே நம்ம ஸ்டாக் பண்ணுறது பெட்ரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா சிமெண்ட் தொட்டியில் பொதுவாக வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சிமெண்ட் தொட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. சிமெண்ட் தொட்டி பொதுவாக பண்ணும்போதுனா நீர் வரத்து போகிறதுலாம் கண்டிப்பாக இருக்கணும். இன்னும் தண்ணி வரதுலேருந்து போகிறது இன்லெட் அவுட்லெட் வசதி அது வாட்டர் வந்து ஃப்ளோயாக போயிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் மீன் குஞ்சு ஸ்டாக் பண்ணது நல்லது. அதுக்கு இந்த தொட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதோட கொள்ளல் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 டன்னுலேருந்து 10 டன்னில் இருந்தால் நல்லது. ஓகேங்களா. ஸோ அதேமாரி வந்து அதே சைஸில் மாரி இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து பொதுவாக வந்து பார்த்தோன்னா நன்னி செயல்விளக்கு மீன் பண்ணையில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து RIS ரீசர்க்குலேஷன் அக்வாகல்ச்சர் சிஸ்டம் மறுசுழற்சி முறையில் மூலம் கொடுவா மீன் குஞ்சு வளர்த்துட்ருக்கோம். அதில் வந்து பொதுவாக நாங்கள் வந்து அதில் டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் வந்து பார்த்தோன்னா ஒரு 16 டன் இருக்கும். ஒரு டேங்க் 16 டேங்கு ஒரு டேங்க் வந்து 1 டன் அளவு கொள்ளளவு கொண்டது. அந்த ஒரு டன்னில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து எவ்வளோ ஸ்டாக் பண்ணோன்னா ஒரு 200லேருந்து 500 நம்பர் மீன் குஞ்சுகள் ஸ்டாக் பண்ணுறோம். ஸ்டாக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் வாரம் கிரேடிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு இதில் சர்க்குலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நான் வாட்டர் வந்து அப்படியே சர்க்குலேஷன் ரொட்டேஷனாக இருக்கிறோம். நீர் வந்து நாங்கள் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்படியே ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷனாக அதான் மறுசுழற்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மீன் கொஞ்சம் நாங்கள் ஸ்டாக் பண்ணிடுவோம். ஸ்டாக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 வேளை நாங்கள் ஃபீட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு 5 வேளைனா காலையில் ஒரு ஃபீட் கொடுப்போம். அது ஒரு காலைல வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு ஃபீட் கொடுப்போம். அதுக்கடுத்து ஒரு 10 மணிக்கு கொடுப்போம். அதுக்கடுத்து 2 மணிக்கு, அதுக்கடுத்து ஒரு 4 மணிக்கு, அதுக்கடுத்து நைட் 8 மணிக்கு ஒரு 5 வேளை ஃபீட் கொடுப்போம். அந்த ஃபீடை வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் பண்ணுறது மீன் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணும்போது அதோடைய சைஸை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஒரு 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். ஸ்டாக் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு ஃபீடு வந்து பார்த்தோன்னா 0.8 mm உள்ள ஃபீடு 54% ப்ரோட்டீன் வந்து ஃபீடு கொடுக்குறோம். அது எவ்வளோ கொடுக்குறோன்னா ஒரு வந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. சைஸை வளர்ந்தோடனே அதுக்கடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கிரேடிங் பண்ணுவோம். கிரேடிங் வந்து பொதுவாக வந்து பார்த்தோன்னா எதுக்கு பண்ணோன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கிரேடிங் பண்ணுவோம். நாங்கள் வந்து மேனுவலாக கிரேடிங் பண்ணோம். கிரேடிங் பண்ணிவிட்டு நாங்கள் 16 டேங்க் இருக்கனால 16 டேங்கில் ஒரு 10 டேங்க் வந்து நம்ம 10 டேங்க் ஸ்டாக் பண்ணோம். மீதி 6 டேங்க் ஃப்ரீயாக இருக்கும். எதுக்கு நம்ம கிரேடிங் பண்ண தின்னோட் பண்ணிகிட்டே இருக்கும், மாற்றிக்கிட்டே இருப்போம். கடைசியாக மாற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 6 சென்டிமீட்டர் வளர்ந்துடும். வளர்ந்தோடனே நாங்கள் வந்து ஃபீடு வந்து பார்த்தோன்னா 1.2 mm ஃபீடு கொடுப்போம். அதோட ஃபீடு வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன் வந்து பார்த்தோன்னா 45% ப்ரோட்டீன். அது வந்து பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து தண்ணி போடும்போது அது வந்து தண்ணியில் மிதச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி ஃபீடு கொடுவோம். அது எவ்வளோ கொடுக்குன்னா கரெக்டாக 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த மீன் குஞ்சு வந்து நாங்கள் எங்கே வாங்கினா ராஜீவ்காந்த் சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து சீர்காழியில் இருக்குது. அவங்களுக்கு அவங்க தான் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சார் நாங்கள் வந்து அங்கே சீடு குஞ்சு வாங்கிட்டு வந்து சீடு குஞ்சு 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா
5 ரூபா ரேட்டு வாங்கிட்டு வருவோம். 5 ரூபா ரேட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் ஸ்டாக் பண்ணும்போது கரெக்டாக 3 சென்டிமீட்டர் வாங்கினா 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணுவோம். 15 சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா 3 சென்டிமீட்டர் 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணுறோம். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நாங்கள் வளர்ப்போம். 10 சென்டிமீட்டர் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 50 ரூபா ரேட்டு வருது. ஓகேங்களா? ஃபீடோட காஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தோன்னா ரூ. 200 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். ஓகேங்களா? நம்ம ஸ்டாக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 60 நாள் கழிச்சு நம்ம மீன் ஃபிஷ் ஹார்வெஸ்டிங் பண்ணி நாங்கள் வந்து லோக்கல் ஃபார்முக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். அதனால் வந்து சீபாஸ் நாற்றங்குளை வளர்க்குறது வந்து பார்த்தோன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தோன்னா நாற்றங்குளை வளர்க்குறது நிறையா வந்து ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா பயனடைகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கொடுவா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம வந்து வளர்ப்பு குளத்தில் வளர்க்குறதை விட இந்தமாதிரி நாற்றங்குளத்தில் வளர்க்கும் போது நாளைக்கு அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து நன்னீர் செயல் விளக்கு மீன் பண்ணைன்னு சொல்லிட்டு கொற்கையில் நாங்கள் வந்து ஒரு மீன் பண்ணை வச்சுருக்கோம். அங்கே வந்து பொதுவாக வந்து நாற்றாங்காலையில் வந்து கொடுவா மீன் குஞ்சு வளர்த்துட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கொடுவா மீன் குஞ்சு தேவைப்பட்டால் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம். எதோ சப்போஸ் எந்த சலநீட்டிக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் உகந்த சலநீட்டிக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து அதிக லாபத்தை பெறலாம். மேலும் விவரங்கள் பெற எம் முகமது ஃபைசுல்லா அவர்களை 07639357497 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.